வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி நகராட்சியில் அடிக்காசு வசூலிக்கும் முறையை மீண்டும் அமல்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி நகராட்சி ஆணையர் ஸ்ரீஜித் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி நகராட்சிக்குட்பட்ட பொதுவெளி, சாலையோரம் மற்றும் அங்காடிகள் அருகில் உள்ள இடங்களில் செயல்படும் தள்ளு வண்டி மற்றும் நடைபாதை கடைகளுக்கு நகராட்சி சட்ட விதிகளின்படி அடிக்காசு வசூலிக்கும் முறை நடைமுறையில் இருந்தது. ஆண்டுதோறும் மின்னணு ஏலம் மூலம் ஒப்பந்ததாரர்கள் தேர்வு செய்யப்பட்டு நகராட்சி சார்பில் அடிக்காசு வசூலிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதல் அடிக்காசு வசூல் முறை நிறுத்தி வைக்கப்பட்டது. தற்போது சாலையோரத்தில் எண்ணற்ற கடைகள் வந்ததை தொடர்ந்து அதனை கட்டுப்படுத்தும் விதமாக மீண்டும் அடிக்காசு வசூலிக்கும் முறையை நகராட்சி அமல்படுத்த முடிவு செய்துள்ளது. அதற்கான கடந்த மாதம் 22ஆம் தேதி நடந்த ஏலத்தில் புதிய ஒப்பந்ததாரர்கள் நியமிக்கப்பட்டனர். எனவே கடந்த 1ஆம் தேதி முதல் நகராட்சியால் அங்கீகரிக்கப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் அடிக்காசு ஒரு சதுர மீட்டருக்கு 20 ரூபாய் வீதம் வசூல் செய்யப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. கேரளாவை சேர்ந்த மாணவி ஒருவர் புதுச்சேரி அருகே உள்ள கிராமத்தில் வாடகை வீட்டில் தங்கி அதே பகுதியில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வருகின்றார். இவர் நேற்று முன்தினம் இரவு குளித்துவிட்டு கதவின் மேல் இருந்த துணிகளை எடுத்தபோது மறுபுறத்தில் இருந்து ஆண் நபர் மொபைல் போனில் வீடியோ எடுப்பதை கண்டு திடுக்கிட்டார். உடன் கதவை திறந்து வெளியே வந்ததும் அந்த நபர் மொபைல் போனுடன் மாயமானார். இதுகுறித்து மாணவி கீழ்த்தளத்தில் வசிக்கும் வீட்டின் உரிமையாளருடன் 2ஆம் தளத்தில் வசிக்கும் முதுநிலை மருத்துவ மாணவரிடம் விசாரித்தார். ஆனால் அந்த மாணவர் மறுத்துவிட்டார். அவரது மொபைல் போனை சோதனை செய்த பொழுது அதில் சமீபத்திய பதிவு நீக்கியிருப்பது தெரிய வந்தது. இதனால் அழிக்கப்பட்ட வீடியோ பதிவுகள் வேறு ஏதேனும் எலக்ட்ரானிக் சாதனங்களுக்கு மாற்றிருக்கலாம் என சந்தேகிப்பதாக அந்த மாணவி நேற்று சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து மாணவி குளித்ததை டாக்டர் வீடியோ எடுத்தாரா, அந்த பதிவு வேறு ஏதேனும் எலக்ட்ரானிக் சாதனத்திற்கு மாற்றி உள்ளாரா என்பது குறித்து விசாரித்து வருகின்றனர். இதேபோல வம்பாக்கீரபாளையத்தை சேர்ந்த பெண்ணை மர்ம நபர் ஒருவர் ஆபாசமாக சித்தரித்து சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்துள்ளார். இந்த பதிவை நீக்க வேண்டி அந்த பெண் சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுவை ரெட்டியார்பாளையம் பகுதியில் உள்ள லட்சிய ஜனநாயக கட்சி அலுவலகத்தில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டன் நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு தாகம் தணிக்கும் வகையில் மோர் வழங்கினார். இந்நிகழ்வில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், லட்சிய ஜனநாயக கட்சி பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி, ஒருங்கிணைப்பாளர் பழனி, தொழிலாளர் அணி மாநில செயலாளர் திசோல் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். புதுவை காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவருமான ஜோஸ் சார்லஸ் மார்டன் அண்மையில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதை அடுத்து பொதுமக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் சிறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்றார். இதனை அடுத்து சாரம் பகுதியில் அமைந்துள்ள வள்ளி தேவசேனா சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் நடைபெற்ற நிகழ்வில் அப்பகுதி பொதுமக்களுக்கு தனது கைகளால் அறுசுவை விருந்தை பரிமாறினார். மேலும் ஆலயத்தில் சேவையாற்றி வரும் பணியாளர்கள் மற்றும் தன்னார்வலர்களுக்கு நினைவு பரிசுகளை வழங்கி அவர்களின் சேவையை பாராட்டினர். லட்சிய ஜனநாயக கட்சியின் மாநில செயலாளர் ரவி ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரியை இந்தியாவின் முதல் இதய பாதுகாப்பு ஒன்றிய பிரதேசமாக உருவாக்கும் முன்னெடுப்பு. உயிர்காக்கும் கரங்கள், உயிர்காக்கும் திறன் பயிற்சி. புதுவை ரெட்டியார்பாளையம் பகுதியில் உள்ள லட்சிய ஜனநாயக கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெறும் CPR பயிற்சியில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டன் கலந்து கொண்டு நிகழ்வினை துவக்கி வைத்தார். இந்நிகழ்வில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், லட்சிய ஜனநாயக கட்சி பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி, ஒருங்கிணைப்பாளர் பழனி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். புதுவை குடிசை மாற்று வாரியம் பெருந்தலைவர் காமராஜர் நூற்றாண்டு ஒருங்கிணைந்த வீடு கட்டும் மற்றும் PMAYU 2.0 திட்டத்தின் கீழ் காமராஜ் நகர் தொகுதி பயனாளிகளுக்கு முதல் தவணையாக ரூபாய் 1 லட்சம் கட்டுமான நிதி உதவியை காமராஜ் நகர் தொகுதி அலுவலகத்தில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டன் MLA வழங்கினார். புதுச்சேரி நயினார் மண்டபம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு நாகமுத்து மாரியம்மன், அருள்மிகு முத்து மாரியம்மன் தேவஸ்தானத்தில் இன்று செடல் உற்சவம் மற்றும் தேர் திருவிழாவுக்கான கொடியேற்றம் நடைபெற்றது. இதில் ஆலயத்தின் கௌரவ தலைவரும் முதலியார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினருமான ஜான்குமார் MLA கலந்து கொண்டு சிறப்பித்தார்.
நடைபெற்ற 10 கட்ட சந்திப்பில் ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தின் மற்றும் புதுச்சேரி சக்தி அபியான் சார்பில் ஜனநாயகம், இந்திய அரசியலமைப்பு மற்றும் மக்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்க வலியுறுத்தி லோக்தந்திர பஞ்சாப் சத்தியாகிரகம் என்ற அமைதி வழி மக்கள் போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள். தேர்தல் முறைகேடுகளை தடுக்க வேண்டும், நீட் தேர்வு வினாத்தாள் கசிவுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும், பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளின் அதிகாரங்களை பாதுகாக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட சுல்தான்பேட்டை காய்தி மில்லத் அரசு மேல்நிலைப்பள்ளி அருகே நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு மற்றும் தேர்வு முறைகேடுகளை கண்டித்தும் நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தியும் காங்கிரஸ் கட்சி சார்பில் மாணவர்களிடையே விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. ராகுல் காந்தியின் மாணவர்களின் குரல் நாடு தழுவிய இயக்கத்தின் ஒரு பகுதியாக நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் புதுவை பிரதேச காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மாணவர்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். காரைக்காலில் செய்தியாளர்களை சந்தித்த திருபுவனை தொகுதி தமிழக வெற்றிக் கழக எம்எல்ஏ சாய் ஜே சரவணகுமார், அரசியலமைப்பு சட்டப்படி முதலமைச்சரை அனைத்து துறைகளையும் வைத்துக் கொள்ள முடியும் என்றும் அமைச்சர்களுக்கு இலாக ஒதுக்குவது கட்டாயம் அல்ல என்றும் தெரிவித்தார். மேலும் சபாநாயகர் தேர்தல் நடத்த எதிர்க்கட்சிகள் போராட்டம் நடத்தினால் அதில் தாங்களும் பங்கேற்போம் என கூறினார். தட்டாஞ்சாவடி இடைத்தேர்தலில் தாவிக வேட்பாளர் வெற்றி பெறுவார் என்ற நம்பிக்கையும் தெரிவித்தார். கர்நாடகாவின் மேகதாது அணை தொடர்பான கேள்விக்கு பதிலளிக்காமல் அவர் அங்கிருந்து சென்றது பரபரப்பை ஏற்படுத்தியது. புதுச்சேரியில் அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்கீடு செய்யப்படாததையும் சபாநாயகர் தேர்தல் நடத்தப்படாததையும் கண்டித்து 10 ரூபாய் சட்ட இயக்கம் சார்பில் அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இயக்கத் தலைவர் ரகுநாதன் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் அமைச்சர்களுக்கு உடனடியாக இலாக்கா ஒதுக்கீடு செய்து சபாநாயகர் தேர்தலை நடத்த வேண்டுமென வலியுறுத்தப்பட்டது. கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் நீதிமன்றத்தை அணுகுவதோடு தொடர் போராட்டங்களும் நடத்தப்படும் என இயக்கம் எச்சரிக்கை விடுத்தது. உழவர்கரை நகராட்சி ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு 7வது ஊதியக் குழுவின் 33 மாத நிலுவைச் சம்பளத்தை முழுமையாக வழங்கக் கோரி நகராட்சி அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நிலுவைத் தொகையை நிதி பற்றாக்குறை காரணம் கூறி வழங்காமல் தாமதப்படுத்துவதாக ஊழியர்கள் குற்றம் சாட்டினர். மேலும் நகராட்சியில் காலியாக உள்ள முக்கிய பணியிடங்களை நிரப்பி நிலுவை சம்பளத்தை ஒரே தவணையில் உடனடியாக வழங்க வேண்டுமென வலியுறுத்தினர். புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் பல ஆண்டுகளாக ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றும் பேராசிரியர்களை நீக்கிவிட்டு புதிய ஒப்பந்த நியமனங்களை மேற்கொள்ளும் அரசின் நடவடிக்கைக்கு தேசிய மக்கள் முன்னணி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. பல ஆண்டுகளாக குறைந்த ஊதியத்தில் பணியாற்றி வரும் ஒப்பந்த பேராசிரியர்களை உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும், இல்லையெனில் அரசு கல்லூரி மாணவர்களை ஒருங்கிணைத்து மாநிலம் முழுவதும் போராட்டம் நடத்தப்படும் என்றும் தேசிய மக்கள் முன்னணி தலைவர் சாமிநாதன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். திருநள்ளாறு பகுதியைச் சேர்ந்த தேசிய விருது பெற்ற சிற்பி ராமகிருஷ்ணனை தேசிய விருது பெற்ற கலைஞர்களை கௌரவிக்கும் நிகழ்ச்சியில் புதுச்சேரி அரசு சார்பில் ரூபாய் 1 லட்சம் பரிசுத் தொகை வழங்கி சிறப்பித்தது. சிறு வயதிலிருந்தே சிற்பக்கலையில் ஆர்வம் கொண்ட ராமகிருஷ்ணன் மகாபலிபுரம் சிற்பக் கல்லூரியில் பயின்று புகழ்பெற்ற ஸ்தபதி கணபதி ஸ்தபதியிடம் பயிற்சி பெற்றவர். 1990ஆம் ஆண்டு தேசிய விருதும் 2010ஆம் ஆண்டு புதுச்சேரி கலைமாமணி விருதும் பெற்றுள்ள அவர் இந்திய அரசின் சார்பில் வெளிநாடுகளிலும் சிற்பக்கலை செய்முறை விளக்கங்களை வழங்கியுள்ளார். கௌரவித்த முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர் ராஜசேகரன் அவர்களுக்கு சிற்பி ராமகிருஷ்ணன் தனது நன்றியை தெரிவித்தார். மணவெளி தொகுதிக்குட்பட்ட தவளகுப்பம் 4 முனை சந்திப்பிலிருந்து ஹாட் டீ பெஞ்ச் கடை வரை புதுச்சேரி கடலூர் தேசிய நெடுஞ்சாலையின் கிழக்கு பகுதியில் யூ வடிவ வடிகால் வசதிகளை மறுசீரமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலை கோட்டம் சார்பில் ரூபாய் 36.86 லட்சம் திட்ட மதிப்பீட்டில் ரூபாய் 32.13 லட்சம் ஒப்பந்த மதிப்பில் மேற்கொள்ளப்படும் இந்த பணியை மணவெளி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராமு பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலை கோட்ட செயற்பொறியாளர் ஸ்ரீனிவாசராம், உதவி பொறியாளர் சிவபிரகாசம், இளநிலை பொறியாளர் கிருஷ்ணகுமார் உள்ளிட்ட அதிகாரிகள், தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் அனைத்து வகை பள்ளிகளும் 7 சனிக்கிழமைகளில் இயங்கும் என்று மாநில பள்ளிக் கல்வித்துறை இணை இயக்குநர் சிவகாமி சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். இது தொடர்பாக அவர் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில்,
வெப்ப அலை காரணமாக அளிக்கப்பட்ட விடுமுறை நாட்களை ஈடு செய்ய 7 சனிக்கிழமைகளில் பள்ளிகள் ஈடு செய்ய வேலை நாட்களாக இயங்கும். சனிக்கிழமை வேலை நாட்கள் விவரம் 11/7/2026, 1/8/2026, 22/8/2026, 5/9/2026, 1/10/2026, 14/11/2026, 28/11/2026. இந்த 7 நாட்களும் அரசு நிதி உதவி பெறும் தனியார் பள்ளிகள் அனைத்தும் இயங்கும். மேலும் மாஹே பிராந்தியத்தில் வெப்ப அலை காரணமாக கூடுதலாக 3 நாட்கள் விடுமுறை அளிக்கப்பட்டது. அதனால் அந்த பிராந்தியத்தில் கூடுதலாக 3 சனிக்கிழமைகள் வேலை நாட்களாக இருக்கும் என்றும் அந்த சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.